என்ன மேடம், புத்தகம் பிடிக்கிற கையால மறுபடியும் கரண்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? என்னமோ படிச்சு பெரிய ஆளாக போறேன்னு சொன்ன, கடைசியில என்ன ஆச்சு? நாங்க நினைச்சதுதான் நடந்துச்சு. இத பார், இனி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் ஒரு வேலைக்காரி தான். அத புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்க. என்ன, அதான் உனக்கும் நல்லது. அத விட்டுட்டு மறுபடியும் படிக்க போறேன், சாதிக்க போறேன்னு ஆரம்பிச்சேன்னு வெயி, அம்புட்டுதே. ஒரு பொண்ணு படிக்கிறத தடுத்தத என்னமோ பெரிய சாதனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இதுகளால இந்த வீட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்தவங்கனால ஏதாவது நன்மை நடந்தாலும் அதையும் பண்ண வர்றதுல இந்த படுவாவிய. சொந்த வீட்டுக்கே கெடுதல் நினைக்கிறதுக்கெல்லாம் என்ன ஜென்மங்களை தாங்களடா சாமி. இப்ப எதுக்கு தலையில அடிச்சிட்டு இருக்க? அங்க நடக்கிற கூத்த பாரு. டேய், என்னக்கா? மேடம் சமைச்சு முடிச்சதும் வீட்ல இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் எடுத்து போடு. துவைச்சு காய வச்சு அயர்ன் பண்ணி வைக்கட்டும். ஏய், இத பாரு, ரொம்ப வேலை இருக்குன்னு வருத்தெல்லாம் பட்டுக்காத. என்ன சரியா? ஒரு நிமிஷம். என்ன இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? இது என் வீடு, என் வீட்டு வேலையை நான் தானே பண்ணணும். இத வேலைன்னு நினைச்சு பண்ணாதான் கஷ்டம். இது என்னோட கடமை. அது பண்றதுக்கு நான் ஏன் வருத்தப்படணும்? இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. வாடா. எல்லாம் ஒன்ன சொல்லணும்டா. அவங்கள என்னத்த குத்தம் சொல்ல? நீ கொடுக்குற இடத்துனாலதான் அவங்க இப்படி ஆடுறாங்க. நீ ஒழுங்கா இந்த பிள்ளைக்கு சப்போர்ட்டா இருந்தா யாராச்சும் இந்த பிள்ளை இப்படி பேசுவாங்களா? ஏய், நீ இப்படி ஊமையாவே இருந்தா கடைசி வரைக்கும் அவ கஷ்டப்படுறத நீ தூரமா இருந்து வேடிக்கை தாண்டா பார்க்க முடியும். ஏன் மரமாதி நிக்கிற? போ, கிளம்பி நீ மட்டும் ஸ்கூலுக்கு போ. எல்லாம் அவ தலையெழுத்து. உன் மகனை படிக்க வைக்கணும்னு வைராக்கியமா இருந்த நீ உன் மருமக படிக்கிறத மட்டும் ஏன் தடுக்கணும்னு நினைக்கிற? அமுதா நம்ம குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் நம்ம செந்திலுக்காகவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு உனக்கே நல்லா தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சும் எதுவும் தெரியாத மாதிரி ஏன் நடந்துக்கிற? அவளால நிச்சயம் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருந்துகிட்டு நல்லபடியா படிக்கவும் முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது ஏன் உனக்கு இல்லாம போச்சு? உடம்பு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு ஐயா. சந்தோஷமா, நல்லாதான் இருக்கணும். உங்க மருமக தான் உங்களுக்காக இங்க வந்து அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அப்ப நல்லா தானே இருப்பீங்க. அவங்க உங்களுக்காக ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணி உங்க உசுரை காப்பாத்திருக்காங்க. என்னையா சொல்றீங்க? இந்த கோயில்ல இருக்கிற அம்மனோட சக்தி எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அம்மன் கிட்ட நமக்கு ஏதாவது வேணும்னு வேண்டிக்கிட்டா அது நிறைவேற அம்மனுக்கு பதிலுக்கு நாம ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்ல. அதுவும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சதா இருக்கணும். அப்படி பண்ணோம்னா இந்த அம்மன் மன இறங்கி வந்து அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுவா. அப்படித்தான் உங்க மருமக உங்க உசுரை காப்பாத்த இந்த அம்மனுக்கு தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணிருக்காங்க. சாமி, அவ அப்படி என்ன தியாகம் பண்ண? அது எப்படி முடியும்? அது அவங்களுக்கும் ஆத்தாளுக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை. நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னா அதோ அந்த மரத்துல சீட்டா தொங்குது பாருங்க. அதுல உங்க மருமக சீட்டு எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அதுல அவங்க என்ன தியாகம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க.
வெயிட் இருக்கும் போலியே. டேய் சரி பாப்போம். என்னடா அக்கா, புக்கெல்லாம் கையில எடுத்துட்டு எங்கடா போற? நீயும் படிக்க போறியா என்ன? அந்த கருமெல்லாம் நமக்கு எதுக்குக்கா? அவங்க படிக்க போறேன்னு வாங்கி வச்ச புக்கே இதுதானக்கா. இனிமேதான் அவங்க ஸ்கூலுக்கு போலல. அப்புறம் எதுக்கு ரூம் அடைச்சுக்கிட்டு? அதான் பழைய பேப்பர்காரன் வந்திருக்கான் வாசல்ல. எடைக்கு போட்டோன்னு வச்சுக்க, பேர்ச்சம்பளம் சாப்பிடலாம்ல நம்மலாம். டேய் புக் வெயிட் எல்லாம் பார்த்தா அமௌண்ட் பெருசா வரும் போல இருக்கேடா. டேடே அக்காக்கு வளையல் வாங்கி தாடா. அட போக்கா நீ வேற. நானே ஒரு கோட்டருக்கு தெரியுமான்னு பாத்துட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ வேணா உன் புருஷன்கிட்ட சொல்லி தங்க வளையல வாங்கி போட்டுக்க. போ. அந்த ஆள் செஞ்சுட்டானா நான் எப்படி லோல் படுறேன்? அண்ணா புடிங்க. கரெக்டா பாத்துக்கோங்கண்ணா. வாமா. என்னம்மா சொல்லாம கொள்ளாம எங்கம்மா போன? காலையில இருந்து எங்கெல்லாம் தேடுறது? அது இருக்கட்டும், நீ என்ன பண்ற? அதுவாமா, அதான் உன் மருமக படிக்க போறேன் கிளிக்க போறேன்னு புக்கெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்கல்ல. அவங்க இனி படிக்க போறதெல்லாம் நாய் போச்சுல்ல. அதான் மொத்தத்தையும் எடைக்கு போட்டு காசு ஆக்கலாம்னு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். மா, என்ன ஏமா அடிச்ச? ஒழுங்கு மரியாதைய இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள வா. தள்ளு. அண்ணா கொடுங்கண்ணே. அண்ணே என்னண்ணே பாத்து போட்டு கொடுக்குறேண்ணே. ஏண்டா செந்திலு, நீ மட்டும் ஸ்கூலுக்கு போற, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போல? அம்மா என்னம்மா சொன்னீங்க? என் மருமகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகலையான்னு கேட்டேன். அம்மா என்ன அண்ணா நீ அப்படி பேசுற? நீங்க தானே சொன்னீங்க அத்தை, அவ மருமகளா சரியா இருந்தா அவ படிக்க போலான்னு. நீங்க வச்ச எல்லா போட்டியிலையும் அவ ஜெயிச்சு நல்ல மருமகன்னு ஏற்கனவே அவ நிரூபிச்சிட்டா. இப்ப அவ என் மனசையும் ஜெயிச்சிட்டா. என்னக்கா இது அம்மா இப்படி பேசிட்டு இருக்கு? அவ சூப்பர் மருமகன்னு எனக்கு நிரூபிச்சிட்டா. மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ? ஹாஸ்பிடல் போயிட்டு வந்ததுல உன் மூளை என்ன குழம்பி கிளம்பி போயிடுச்சா? அவ உன்னை கொல்ல வந்த கொலகாரிமா? யாரடி கொலகாரி? நான் இன்னைக்கு உங்க முன்னாடி எல்லாம் உசுரோட பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் மருமக தாண்டி. எப்ப அவ எனக்காக அவ படிப்பை தியாகம் பண்ணி என் உசிரை காப்பாத்தினாலும் அப்பவே அவ ஆசைப்பட்டதை நிறைவேற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அடுத்தவங்களுக்காக பணம் காசை இழக்கலாம், தன்னோட உழைப்பை இழக்கலாம், தன்னோட நேரத்தை இழக்கலாம். ஆனா என் மருமக எனக்காக அவ வாழ்க்கையில எதை பெருசா நினைச்சிருந்தாளோ அந்த லட்சியத்தை, அந்த கனவை இழந்திருக்கா. இந்த பாவப்பட்ட உசிரை காப்பாத்துறதுக்காக என் உசுரு என் மருமக தியாகத்துக்கு கிடைச்ச பிச்சை. இப்படிப்பட்ட ஒருத்தி எனக்கு மருமகளா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். இத்தனை நாளா அவளை தப்பா புரிஞ்சு நடத்துறது ஏன் தப்புதாமா? என் உசிரை காப்பாத்துனது டாக்டரோ அந்த தெய்வமோ இல்ல, என் மருமகளோட தியாகம். எனக்காக இம்புட்டு பண்ண என் மருமகளுக்காக நான் இறங்கி போறதுதான் சரி. அவ தியாகத்துக்கு முன்னாடி நான் இன்னும் வீம்பு புடிச்சுக்கிட்டு இருந்தா அதை விட பெரிய பாவம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை.
இப்ப தேக்கா நீ பழைய அண்ணமா மாறி இருக்க. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் 100க்கு 100 உண்மை. அமுதா புள்ள நம்ம குடும்பத்துக்காகவும் உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவளோட உணர்ச்சிகளை இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம்க்கா. என்ன மன்னிச்சிருமா. உனக்கு அம்மாவா இருக்க வேண்டியவ உன்னை எதிரியா பார்த்துட்டேன். உன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய நானே அதுக்கு தடையா இருந்துட்டேன். உன் நல்ல மனசு தெரிஞ்சு நானே மத்தவங்க பேச்ச கேட்டு தப்பா புத்தி மாறி நடந்துகிட்டது ஏன் தப்புதான். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இந்த அத்தைய மன்னிச்சிடுறா. அத்தை, என்ன அத்தை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எங்க வீட்டு கொலசாமிய கண் கலங்க வச்சுட்டேன். பாவி. அத்தை, ஏன் அத்தை இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க எந்த தப்புமே பண்ணல அத்தை. நான் என் குடும்பத்தை விட்டு எல்லா சொந்தத்தையும் விட்டு இங்க நான் வந்ததே உங்க ஒருத்தருக்காக மட்டும்தான் அத்தை. எனக்கு எல்லா சொந்தமுமா நின்னு என்னைய இம்புட்டு நாளா இவ்ளோ பத்திரமா பாத்துக்கிட்டதே நீங்க தானே அத்தை. நான் இழந்த மொத்த சொந்தத்தையும் உங்க பாசம் தானே கொடுத்துச்சு. இப்ப வரைக்கும் எங்க அம்மா என்னை விட்டு போனதா நான் நினைச்சதே இல்லை. ஏன்னா நீங்க என் கூட இருக்கீங்கல்ல அத்தை. நீங்க என்ன அப்படி தப்பு பண்ணிட்டிய? என்ன மருமகளா வீட்டோட இருக்க சொன்னீங்க, அம்புட்டு தானே. இல்லம்மா, இதெல்லாம் உன் பெருந்தன்மை. என்னதா இருந்தாலும் நான் பண்ணது மன்னிக்க முடியாத தப்புதான். இப்படி எல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசி என்னைய விட்டு தள்ளி போகாதே அத்தை. உங்களை நான் என்னைக்குமே தப்பா நினைச்சதே இல்லை. அது உன் பெரிய மனசு. அந்த மனசு எனக்கு இல்லாம போச்சே. சரி சரி, 2 பேரும் பாசத்தை மாறி மாறி பொழிஞ்சது போதும். ஏதோ கெட்ட நேரம் ஊர் உலகத்துல இப்படி ஒரு மாமியார் மருமகள்னு படாதவங்க கண்ணெல்லாம் பட்டுருச்சு. அதான் இப்படி எல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்குவோம். ஒரு நிமிஷம் இரு. தெரியலையேக்கா. அக்கா, ஸ்கூலுக்கு விட போறாங்களா? இத போட்டுக்க. நீ சந்தோஷமா ஸ்கூலுக்கு போய் நீ நினைச்சத படி. நீ படிச்சு ரொம்ப பெரிய ஆளா வரணும். என்ன எதுக்கு பாக்குற? அதான் உங்க அத்தைய நீ சூப்பர் மருமகன் கொண்டு வந்து கொடுக்குறாளே, அதை வாங்கி போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புற வழிய பாரு. தாருங்க, நீங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அமுதா, ஆண்டவன் நல்லவங்களை நிறைய சோதிப்பான், ஆனா கடைசியில கைவிடவே மாட்டான். போட்டுக்கிட்டு கிளம்பு. இந்த ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் வந்திருக்காத்தா. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. அமுதா கண்ணே, சீக்கிரம் யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. என்னடா இது, நம்ம வீட்டுக்கு முன்னாடி துக்க கார் வந்து நிக்குது.
என்ன மாமா? அதான் கருப்புக்காரு, யார்? உன் பங்காளி வீட்டுக்காராச்சே. என்ன வில்லங்கத்தோட வருதுகளோ? இப்பதான் சந்தோஷம் வந்துச்சுன்னு சொன்னேன், அதுக்குள்ள 7:30 எதுக்கு வருது? சித்தப்பா சும்மா இருங்களேன். சேர்த்தா சேர்த்தா சேர்த்தா. கண்டிப்பா வரேன். என்னடா பொண்டாட்டிய பேச விட்டு அமைதியாவே இருக்கியே, எப்படி இருக்கா உங்க அப்ப? இவங்க முன்னாடி நான் என்னத்த பேசுறது? அப்பச்சி நல்லா தான் இருக்க. பரவாயில்லடா, நீ உங்க அப்பன மாதிரி நல்லா தான் பேசுற. சரி, வந்த விஷயம் என்ன, அதை சொல்லு. ஒன்றும் இல்லை அப்பத்தா, இந்த பொண்டாட்டி முழுகாம இருக்கா. அதான் இந்த சந்தோஷமான விஷயத்த சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஓ, இவங்க இங்கே இருக்கிய விடுபெறம் வர விஷயத்த இவகிட்ட சொல்லணும்ல. இப்படி எங்கள் ஜாதி வழக்கப்படி கரு உண்டாச்சுன்னா பிறக்க போகிற குழந்தைக்கு சொந்த பந்தம்லாம் ஒன்று கூடி சத்து தண்ணி கொடுக்கறது தான் வழக்கம். மொத்தம் பிறக்க குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கும். அதான் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்து விசேஷம் வச்சிருக்கோம். எல்லாருமே வரணும்னு அழைச்சிட்டு போலான்னு வந்தோம். அப்பதா அப்பச்சி கிட்டயும் சொல்லிட்டேன், அவங்களும் வந்துடுன்னு சொல்லிட்டாங்க. மூத்தவ நீ முன்னாடி நிக்கணும்ல. நம்ம கோயிலில் தான் விசேஷம்லாம் வச்சுருக்கோம். பார்த்தா மொத்தவரி உங்களை இங்கே வந்து கூப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக முன்னாடி வந்து நின்று எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு நீங்கள் தான் முத தண்ணி ஊற்றி ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கு என்ன, வந்து சிறப்பாகவே பண்ணிடுவோம். அத்தை, நீங்களும் கண்டிப்பா வந்து எங்க குழந்தைக்கு சத்து தண்ணி ஊத்தணும். ஒரு நிமிஷம். அப்பதா அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லபடியா புள்ளைய பெத்தெடு. அத்தை, நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. இந்தாங்க.